மலைப்பாம்பு இருக்குல்ல, மலைப்பாம்புகள்ல எத்தனை வகைகள் இருக்கு? மலைப்பாம்புகள்ல 39ல இருந்து 40 ஸ்பீசிஸ் இருக்கு, இனங்கள். இருந்தாலும் இது அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மலைப்பாம்புல சின்ன பாம்புனா இந்த வகை, பெரிய பாம்புனா இந்த வகை அப்படின்னா அது எந்த வகையில ப்ரோ வரும்? எந்த பாம்பா இருக்கும்? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னா 25.2 அடி அவ்வளோ நீளத்துக்கு ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வளர்ந்துருக்கு. சரி ப்ரோ, இப்போ மலைப்பாம்புகள்ல 40 நம்ம சொல்லியிருக்கோம், 40 கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 40ஓட நிறங்களும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை நிறங்கள் எப்படி இருக்கும்? ரெயின்போ பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, சூரிய ஒளி அதனுடைய செதில்கள் மேல பட்டா அது அப்படியே வானவில் மாதிரி மின்னும், வானவில் கலர்ல. அதனாலே அது ரெயின்போ பைத்தான் அப்படின்னே சொல்லுவாங்க. இது காட்டுக்குள்ளதான் இருக்குமா, இல்ல ஊருக்குள்ளேயும் வர்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இப்ப ஊருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. மலைப்பாம்புகள் பொறுத்த வரைக்கும் மரத்துலையும் வாழ்றது இருக்கு, கரையான் புத்துலையும் வாழ்றது இருக்கு, நிலத்திலையும் வாழும். இன்னும் சொல்ல போனா நீர்ல கூட போயிட்டு வரும். அப்ப மலைப்பாம்புக்கு நீச்சல் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எப்படி அனகொண்டாக்கள் நீந்துமோ அதே மாதிரி மலைப்பாம்புகள். அனகொண்டாக்கு நீச்சல் தெரியும். இப்போ நீங்க சொல்றீங்களே இதால தண்ணியில சஸ்டெயின் பண்ண முடியுதுன்ட்டு, அப்ப இது ஏன் ஊர்லயும் காட்டுலையும் வாழணும்? தண்ணிக்குள்ள போனா சாப்பாடு நிறைய கிடைக்கும், சீ ஸ்னேக் மாதிரி இதுவும் உள்ள இருந்துக்கறலாமே. அதோடைய மேட்டிங், அதாவது இனச்சேர்க்கை முறை சுவாரஸ்யமா இருக்குமா? எப்படி இதோட இனச்சேர்க்கை முறை இருக்கு? இனச்சேர்க்கை அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மலைப்பாம்புகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நல்லா வேட்டையாடி கொளுத்திரும். அப்படி கொளுத்துனாதான் அந்த வேட்டையாடி நல்லா கொளுத்து போனதுக்கு அப்புறம் அது ஒரு 2 மாசம் கழிச்சு முட்டை போடும். ஓ, அப்போ இது இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்டையாடி அப்புறம் தான் முட்டை போடும். ஆமா, ஏன்னா அதுக்கு முட்டை போடுறது இடம் எதுவும் இருக்கா அப்புறம், இல்ல இது ரேண்டமா எங்கனாலும் முட்டை போடும்? இல்ல இடம் இருக்கு. ஓ, 60 முட்டை ஒரு நாள்ல போடுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அந்த முட்டையில இருந்து வெளியே வர்றது 60 குட்டியுமே ஒரே டயத்துல வெளியே வருமா, இல்ல 1 2 அந்த மாதிரி கவுண்ட் மாதிரி வருமா ப்ரோ? இந்த மலைப்பாம்போட வேட்டை முறை என்னது, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க, அது எலும்பை உடைச்சு அதை கொல்றதுக்காக இது இருக்குதுன்னு. பாம்புகள் பத்தின சீரீஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாம்புகள்ல இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாம்புகள்னா என்ன செய்யும்? பாம்புகள்னா கொத்தும், விஷம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம இந்த வீடியோலையும் இந்த சீரியஸ்லையும் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாம்பால பறக்க முடியும், பாம்பால தண்ணிக்குள்ள வாழ முடியும், பாம்புகள்ல இத்தனை வகைகள் இருக்கு, பாம்புகளுக்கு இவ்வளவு விஷத்தன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். போன வீடியோல ராஜநாகம், அதோட வாழ்க்கை முறை, அதோட இனச்சேர்க்கையை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ராஜநாகத்துக்கு ஈக்குவலா ஒரு பாம்பு டஃப் கொடுக்க முடியும்னா அது மலைப்பாம்புன்ட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அது உண்மையா இல்லையான்றத வீடியோக்குள்ள போக போக பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோ, மலைப்பாம்பு இருக்குல்ல, மலைப்பாம்புகள்ல எத்தனை வகைகள் இருக்கு? மலைப்பாம்புகள்ல 39ல இருந்து 40 ஸ்பீசிஸ் இருக்கு, இனங்கள். இருந்தாலும் இது அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய மலைப்பாம்பு இனங்கள் நமக்கு தெரியாம இருக்கக்கூடும். அதனால அது வருங்காலத்துல மாறலாம். இருந்தாலும் இப்போதைக்கு 39ல இருந்து 40 ஸ்பீசிஸ் வரைக்கும், அதாவது இனங்கள் வரைக்கும் மலைப்பாம்புகள்ல இருக்கு. ப்ரோ, இப்போ மாறலாம்னு சொல்றீங்கல்ல, இப்ப மலைப்பாம்புகள் 39ல இருந்து 40 இருக்குன்றீங்க. மாறலாம்னா எப்படி ப்ரோ மாறலாம்? அதாவது இந்த பாம்புகள் ஏற்கனவே மலைப்பாம்பு தான், ஆனா இதை நம்ம மலைப்பாம்புல சேர்த்துக்கிறதான்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்களா, இல்ல இது எப்படி மாறுறது? மாறுறதுன்னா எப்படின்னா, கண்டறிகிறது. இப்ப ஏற்கனவே இவ்வளவு பாம்பு இனங்கள் இருக்குன்னா, இப்ப எடுத்த உடனே 39 40 இருக்குன்னு கண்டறியல. ஆரம்பத்துல மலைப்பாம்பு அப்படின்னு இருக்குன்னு கண்டறிஞ்சிருப்பாங்க, 1 2 தான் கண்டறிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் நிறைய இனங்கள் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிகிறாங்க. அதை கண்டறிய ஏற்கனவே இருக்கிற மலைப்பாம்புகளுக்கும் மற்ற மலைப்பாம்புகளுக்கும் உருவவியல் ஆரம்பிச்சு மரபணு ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். அதை வச்சு இதுலயே இது இன்னொரு தனித்தனியான ஸ்பீசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் 39ல இருந்து 40 ஸ்பீசிஸ் வரைக்கும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பார்க்காம நிறைய மலைப்பாம்புகள் இருக்கும், எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடி அடுத்து கண்டறிய அது கண்டறிஞ்சு அந்த மலைப்பாம்புக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 40 இனங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா, இல்ல 40ல இதுவும் ஒண்ணுதானா அப்படின்னு பார்த்து அந்த 40க்கும் இதுக்கும் வேறுபாடு இருந்தா 41ஆம் ஸ்பீசிஸ் அப்படின்னு தனியா கண்டறிவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா அதிகரிக்கும். சரி ப்ரோ, இப்போ பாம்புகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது
அளவு, ஏன்னா நம்மளே பேசியிருக்கோம் பாம்போட அளவு வந்து ஒரு சிலது பெருசா இருக்கும், ஒரு சிலது சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். மலைப்பாம்பை பொறுத்த வரைக்கும் மலைப்பாம்புல சின்ன பாம்புனா இந்த வகை, பெரிய பாம்புனா இந்த வகை அப்படின்னா அது எந்த வகையில ப்ரோ வரும், எந்த பாம்பா இருக்கும்? மலைப்பாம்புகள்லயே பிக்மி பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுலயே சின்ன மலைப்பாம்பு. இது வந்து வெறும் 40ல இருந்து 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது அதிகபட்சமே 2 அடி தான் வளரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து கரையான் புத்துல போய் வாழும். எப்படி மற்ற பாம்புகள் போய் கரையான் புத்துல வாழும், அந்த மாதிரி இந்த மலைப்பாம்பு வந்து கரையான் புத்துல வாழும். பல்லிகள், சின்ன சின்ன தவளைகள், அது எல்லாத்தையுமே வந்து இந்த மலைப்பாம்புகள் வந்து வேட்டையாடும். இதனுடைய எடையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து 200 கிராம் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சின்ன மலைப்பாம்பு இது. இருக்கிறதுலயே பெரிய மலைப்பாம்பு அப்படின்னா அது 2 இனம் இருக்கு. ஒண்ணு வந்து பெர்மீஸ் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இனம். இந்த இனம் வந்து கிட்டத்தட்ட 12ல இருந்து 16 அடி வரைக்கும் வளரும். இது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இதனுடைய தடிமன் இருக்குல்ல, சுற்றளவு, அந்த டயாமீட்டர், அது வந்து கிட்டத்தட்ட 25ல இருந்து 35 சென்டிமீட்டர், அதாவது 1 அடிக்கும் மேல கூட அதனுடைய சுற்றளவு வந்து இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான மலைப்பாம்பு தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் 150 கிலோவுக்கு மேல கூட இதனுடைய எடை வந்து போகும். ஸோ அந்த அளவுக்கு. ஆனா நீளம் அப்படின்னு பார்த்துட்டா அது ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு ஒரு மலைப்பாம்பு இனம். இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வந்து அதிகபட்சம் 20 அடிக்கு மேலே. இதுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னா 25.2 அடி. அவ்வளோ நீளத்துக்கு ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வந்து வளர்ந்துருக்கு. அதனோட எடை வந்து 70ல இருந்து 90 கிலோ, அதிகபட்சம் 130 கிலோ வரைக்கும் இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதுக்கு மேலே போகாது. ஸோ நம்ம ஒல்லியா நீளமா பார்த்தா ரெட்டிகுலேட்டட் பைத்தான். கொஞ்சம் பைத்தான்ஸ்லேயே வந்து நீளமும் தேவை, குண்டாவும் இருக்கணும்னா அது வந்து பெர்மீஸ் பைத்தான். ஸோ இந்த இனங்கள் தான் சின்னதும் பெருசும் அப்படின்றது. ப்ரோ இப்போ நீங்க சின்னது சொல்லிட்டீங்க, பெருசு சொல்லிட்டீங்க, பட் மலைப்பாம்புனா இந்த இதுல தான்ப்பா இருக்கும், இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னா அது எந்த அளவா இருக்கும் ப்ரோ? கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 அடி, இன்னும் சொல்ல போனா 8ல இருந்து 12 அடி சொல்லலாம். அது வந்து சராசரி அளவு. மலைப்பாம்புன்னு நம்ம பார்த்தாலே அதிகமா இந்த அளவுல வந்து பாத்துற முடியும். ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து இந்தியன் ராக் பைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பைத்தான்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 அடி வரைக்கும் வளரும். சிலது அதிகபட்சம் 15 அடி கூட வளரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. மொத்தமாக நம்ம அதிகமாக பார்க்கலாம்னா 8 to 12 அடி வந்து பார்க்கலாம். சராசரியான எடை ப்ரோ? சராசரியான எடை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 70 கிலோ சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 200 கிராம்ல இருக்கிற மலைப்பாம்புல ஆரம்பிச்சு 150 கிலோல இருக்கிற பைத்தான், அந்த பெர்மீஸ் பைத்தான் வரைக்கும் நம்ம கணக்கிட்டோம்னா அது 50ல இருந்து 70 கிலோ ஆவரேஜா சொல்லலாம். ஆனா நம்ம 8ல இருந்து 12 அடி அதிகமா பாக்குறோம்ல, அது வந்து ஒரு 30 to 70 கிலோ இந்த ரேஞ்சில வந்து ஆவரேஜ் இருக்கும். சரி ப்ரோ, இப்ப மலைப்பாம்புகள்ல வந்து 40 நம்ம சொல்லியிருக்கோம், 40 கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, 40ஓட நிறங்களும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல நிறங்கள் எப்படி இருக்கும் மலைப்பாம்புகளுடைய நிறங்கள் கண்டிப்பா மாறும். ஒரு சில பாம்புகள் வந்து இப்ப மரத்துல வாழும், மரக்கிளைகள்ல அந்த மாதிரி வாழக்கூடியது வந்து கிரீன் கலர்ல வந்து இருக்கும். சில மலைப்பாம்புகள் நம்ம இந்தியன் ராக் பைத்தான்லாம் இருக்குல்ல, அது வந்து கிரே கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது மேல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறும். ஆனா இன்னும் சில மலைப்பாம்புகள் வந்து ரெட் கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரேம்போ பைத்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா சூரிய ஒளி அதனுடைய செதில்கள் மேல பட்டா அது அப்படியே வானவில் மாதிரி மின்னும், வானவில் கலர்ல. அதனாலே அது ரெயின்போ பைத்தான் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆல்பைனோ பைத்தான், இது வந்து எல்லோ இல்லைன்னா ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கலர்ஸ்லயே மலைப்பாம்புகள் வந்து இருக்கு. சரி ப்ரோ, இப்போ மலைப்பாம்பை பொறுத்த வரைக்கும் எங்க வாழும், வாழ்விடம்னா அது எந்த இடத்துல இருக்கும்? பொதுவாக மலைப்பாம்புகள் வந்து ஆப்பிரிக்கா, ஏசியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த கண்டங்கள்ல வந்து இருக்கு. இப்போ ஏசியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் இது போன்ற நாடுகளில் வந்து இருக்கும். அதுல இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான், அதுக்கப்புறம் பெர்மீஸ் பைத்தான்லாம் அங்கே தான் இருக்கும். இந்தியாவில் வந்து அஸ்ஸாம், மணிப்பூர், அங்கே வந்து இந்த பெர்மீஸ் பைத்தான் அப்படின்னு சொன்னல எடை ஜாஸ்தி, அந்த மலைப்பாம்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேரளா, கர்நாடகா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம், அந்த பக்கம்லாம் இந்தியன் ராக் பைத்தான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைத்தான்ஸ்னாலே
டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல, அதாவது வெப்பமண்டல மலைக்காடுகள்ல தான் அதிகமா இந்த மலைப்பாம்புகள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்கு மீன்ஸ் இது காட்டுக்குள்ளதான் இருக்குமா இல்ல ஊருக்குள்ளேயும் வர்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து ஊருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காடுகள் அழிஞ்சுகிட்டே போக போக அதுக்கு தேவையான அந்த உணவு கிடைக்காம போக போக கொஞ்சம் கொஞ்சமா மலைப்பாம்புகள் வந்து தென்னந்தோப்புகள், அதுக்கப்புறம் வந்து விவசாய நிலங்கள்லயும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நிறைய மனிதர்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு. ஓகே, அப்ப ஆபத்து இருக்கு. சரி ப்ரோ. அது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மலைப்பாம்புகள் பொறுத்த வரைக்கும் மரத்துலயும் வாழ்றது இருக்கு, கரையான் புத்துலையும் வாழ்றது இருக்கு, நிலத்திலையும் வாழும். இன்னும் சொல்ல போனா நீர்ல கூட போயிட்டு வரும். மலைப்பாம்புகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடல்ல வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு தண்ணியிலையும் போகும், வேட்டையாடுறதுக்கு கூட தண்ணியில இருந்து காத்திருக்கலாம் மறைஞ்சு அப்படின்னு சொல்லி கூட போகும். அப்ப மலைப்பாம்புக்கு நீச்சல் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எப்படி அனகோண்டாக்கள் நீந்துமோ அதே மாதிரி மலைப்பாம்புகள். அனகோண்டாக்கு நீச்சல் தெரியுமா? ஆமா, அனகோண்டாக்கள் தண்ணியில தானே வாழுது. ஓகே ஓகே ஓகே. அதனால அதே மாதிரி இதுவும் வந்து தண்ணிக்குள்ள நல்லா நீந்தவே. சரி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இதால தண்ணியில சஸ்டெயின் பண்ண முடியுதுன்ட்டு, அப்ப இது ஏன் ஊர்லயும் காட்டுலயும் வாழணும்? தண்ணிக்குள்ள போனா சாப்பாடு நிறைய கிடைக்கும், சீ ஸ்னேக் மாதிரி இதுவும் உள்ள இருந்துக்கறலாமே. ஆனா இதனுடைய கண்ணு, அதனுடைய மூக்கு அமைப்பு எல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்ப அனகோண்டாக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க தண்ணியில வாழ முடியக்கூடிய நிலைமை இருக்கு. உதாரணத்துக்கு கண்ணு வந்து தலைக்கு மேல இருக்கும். அப்ப கொஞ்சம் தண்ணிக்கு மேல வந்தாலே கண்ணு, அதுக்கப்புறம் மூக்கு துவாரம், அது வழியா அது வந்து சுவாசிச்சுட்டு மறுபடியும் வந்து தண்ணிக்குள்ள போயிடும். ஆனா மலைப்பாம்புகளுக்கு அந்த மாதிரி வடிவமைப்பு இல்லை. அதனால அது வேட்டையாடணும் அப்படின்னா நீர்ல விட நிலத்தில இருந்து தான் வேட்டையாடும். இன்ஃபேக்ட் அது வந்து தண்ணிக்குள்ள போனா கூட நிலத்தில இருந்து தண்ணி குடிக்க போகுது இல்ல, அந்த உயிரினங்களை தான் வேட்டையாடுமே ஒழிய தண்ணிக்குள்ள இருக்கிற உயிரினங்களா அது வேட்டையாடுறது. அப்ப அந்த மீன் அதெல்லாம் எதுவும் வேட்டையாடாது? ஆமா, இது அதிகமா மீனெல்லாம் வேட்டையாடாது. இது வேட்டையாடுறது வந்து காட்டு பன்னி, அதுக்கப்புறம் மான், இது மாதிரி விலங்குகளை தான். சரி ப்ரோ, இப்ப பாம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பல வீடியோஸ்ல பேசியிருக்கல, பாம்போட இனச்சேர்க்கை முறை வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த பால், அந்த ரவுண்டிங் இது இருக்குல்ல, அது சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சீ ஸ்னேக் பண்றது ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த மாதிரி மலைப்பாம்போடைய மேட்டிங், அதாவது இனச்சேர்க்கை முறை சுவாரஸ்யமா இருக்குமா? எப்படி இதோட இனச்சேர்க்கை முறை இருக்கும்? இதோட இனச்சேர்க்கை வந்து பொதுவா எல்லா பாம்புகள் மாதிரிதான். பெண் மலை பாம்புகள் வந்து ஃபெரமோன் ட்ரையல்ஸ் வந்து அப்படியே தரையில விட்டுட்டே அந்த வாசனையை விட்டுட்டே போகும். கிலோமீட்டர் கணக்குல ஆண் பாம்புகள் வந்து அதை தேடி வரும். இப்ப அனகோண்டாக்கள்ல எப்படி மேட்டிங் பால் நடக்குது, அதே மாதிரிதான் மலைப்பாம்புகள்லையும் மேட்டிங் பால் வந்து இருக்கு. ஒரு பெண் பாம்பை சுத்தி பல ஆண் பாம்புகள் வந்து பின்னி பிணைஞ்சு ஒன்னு தள்ளிட்டே இருக்கும். ஜெயிக்கிறது அந்த பெண் பாம்பு கூட இனச்சேர்க்கை பண்ணிரும். அதே மாதிரிதான் இதுக்கு இருக்கு. அப்போ ஓகே, சொல்லுங்க. இனச்சேர்க்கை அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மலைப்பாம்புகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நல்லா வேட்டையாடி கொளுத்திரும். அப்படி கொளுத்துனாதான் அந்த வேட்டையாடி நல்லா கொளுத்து போனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு முட்டை போடும். அப்போ இது இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்டையாடி அப்புறம் தான் முட்டை போடும். ஆமா, ஏன்னா அதுக்கு அது வந்து இது ஏன் அப்படி செய்யுதுன்னா, மலைப்பாம்புகளை பொறுத்த வரைக்கும் மத்த பாம்புகள் மாதிரி முட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போவாங்க. அந்த முட்டைய வந்து முழுசா அடக்காக்கவும் செய்யும். அந்த முட்டையில இருந்து மலைப்பாம்புகள் வந்து ஹேட்ச்லிங்ஸ் வந்து பொறிச்சு வர்ற வரைக்குமே அங்கதான் இருக்கும். அப்ப அது வரைக்கும் அதுக்கு சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. அதனாலயே அது வந்து ஒட்டுமொத்தமா வேட்டையாடி வச்சுக்கும். ஓகே, இப்போ முட்டை போடுற விஷயத்துக்கு வருவோம் ப்ரோ. மேட்டிங் முடிஞ்சு அடுத்து முட்டை போடுறதுனா எத்தனை நாள் கழிச்சு முட்டை போடும்? எத்தனை முட்டை போடும் ஒரு முறையில? ஒரு முறையில வந்து இப்ப இது வந்து இனச்சேர்க்கை முடிஞ்சு 60 நாள், 2 மாசம் கழிச்சு முட்டை போட ஆரம்பிக்கும். ஒரு முறையில கிட்டத்தட்ட 20ல இருந்து 50 முட்டை போடும். ஆனா இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இருக்குல்ல, பெருசா, அது ரொம்ப பெருசா இருந்தா 80ல இருந்து 100 முட்டை கூட போடும் ஒரு தடவையில. முட்டை போடுறது இடம் எதுவும் இருக்கா ப்ரோ, இல்ல இது ரேண்டமா எங்கனாலும் முட்டை போடும்? இல்ல, இடம் இருக்கு. இந்த மலைப்பாம்புகள் வந்து முட்டை போடும்போது எங்க அதிகமா ஆபத்து இருக்காதோ அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல முட்டை போட்டுட்டு அதை சுருண்டு அதுவே வந்து முழுசா பாதுகாக்க ஆரம்பிக்கும். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த 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 முட்டைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து அதிகப்படியான ஒரு சீரான வெப்பம் தேவைப்படும். அப்ப குளிர்ச்சி நிலவும் போது இந்த மலைப்பாம்புகள் அவைகளினுடைய உடம்ப வந்து நடுங்க வைக்கும். நடுங்கும் போது அதனுடைய தசைகள் ஒண்ணு உரசி அதன் மூலமா வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை அது வந்து முட்டைக்கு கொடுக்கும். ஸோ ஹீட் வந்து முட்டைக்கு எப்பவும் தேவை அப்படின்றனாலதான் மலைப்பாம்புகள் வந்து அந்த முட்டையை முழுசா பாதுகாத்துக்கிட்டு அங்கேயே வந்து இருக்கும். இப்ப முட்டையோட அளவு எவ்வளவு ப்ரோ இருக்கு? ஏன்னா இப்ப பாம்பே அந்த முட்டையை சுத்தி இருக்குன்னா கிட்டத்தட்ட நீங்க 60ல இருந்து 80 முட்டை போடுவீங்க, 50ல இருந்து 80 முட்டை போடுன்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டா ஒரு முறையில.
அப்ப அந்த 50ல இருந்து 80 முட்டையை இதால எப்படி சுத்தி பாதுகாக்க முடியுது? அளவு என்னது? இப்ப அதனுடைய அளவு வந்து இப்ப ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அந்த மலைப்பாம்புடைய முட்டையை எடுத்துக்கும். அது வந்து ஒரு 10ல இருந்து 15 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். அதனுடைய ஒயிட் வந்து 5ல இருந்து 6 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட லெதரி மாதிரி தான். அதுவும் வந்து ஒரு மாதிரி லெதர் மாதிரி இருக்கும். நல்லா நெகிழ்வு தன்மை இருக்கும். எல்லா முட்டையும் பந்துமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து தான் இருக்கும். சோ அதை சுருட்டி இது வந்து அப்படியே பாதுகாக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இனச்சேர்க்கைக்கு எதுவும் காலம் இருக்கா? அதே மாதிரி முட்டை போடுறதுக்கு எதுவும் காலம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இனச்சேர்க்கைக்கு வந்து எப்படி காலம்னா, அதுக்கு தேவையான சரியான உணவு எப்ப கிடைக்கும், அது முட்டை வந்து தேவையான வெப்பம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் மலைப்பாம்புகளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் சீசனை வந்து அது உருவாக்கிக்கிட்டு அதுக்கு அந்த நேரத்துல தான் அந்த ப்ரீடிங் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே ப்ரோ, இப்போ குட்டி வந்து அதுவாகவே வெளியே வந்துருமா, இல்லை இந்த பாம்பு மூலியமா தான் அந்த பாம்பு ஹெல்ப் பண்ணியோ இல்லை அந்த பாம்பு அந்த முட்டையை கொத்தியோ தான் குட்டி வெளியே வருமா? இல்ல, அந்த மலைப்பாம்புகளினுடைய குட்டிகளுக்கே எக் டூத் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை பல் அப்படின்னு ஒண்ணு முளைக்கும். அது வந்து முட்டையில இருந்து வெளியே வர்றதுக்காக தான். முட்டையை உடைச்சிட்டு அதுவே தானா வெளியே வந்துரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பல் வந்து சில மணி நேரங்கள்லயே வந்து விழுந்துரும். சரி ப்ரோ, அந்த குட்டி வெளியே வருதுல, அந்த குட்டியோட அளவு என்ன, எப்படி வரும்? அந்த குட்டி வந்து கிட்டத்தட்ட பிறக்கும் போதே 40 சென்டிமீட்டருக்கு மேலதான் இருக்கும். அது வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு முட்டைக்குள்ள 40 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய குட்டி பாம்பு வந்து உள்ள இருந்து வெளியே வரும் மலைப்பாம்பு. அது சுருண்டு இருக்கிறனால அந்த சின்ன முட்டையிலையும் இருக்க முடியுது. சரி ப்ரோ, இப்போ 60 முட்டை ஒரு நாள்ல போடுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த முட்டையில இருந்து வெளியே வர்றது 60 குட்டியுமே ஒரே டயத்துல வெளியே வருமா, இல்ல 1 2 அந்த மாதிரி கவுண்ட் மாதிரி வருமா ப்ரோ? இல்ல, ஒரே நேரத்திலேயே வெளியே வரும். 60 குட்டியும் அப்போ ஒரே நாள்ல வந்துடும்? ஆமா, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான வெப்பம் வந்து மலைப்பாம்பு கொடுக்கும். எல்லாத்துக்குமே ஒரே நேரத்துலதான் போட்டிருக்கும். சோ அதனால அதுல இருந்து வெளியே வர்றதும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரே நேரத்துலதான் வெளியே வரும். இப்ப மலைப்பாம்பு மட்டும்தான் அப்படியா, இல்ல எல்லா பாம்பு வகை? எல்லா பாம்பு வகைகளுமே அப்படிதான். சரி ப்ரோ, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. இந்த மலைப்பாம்போட வேட்டை முறை என்னது, அதை பத்தி சொல்லுங்க. மலைப்பாம்புகளுடைய வேட்டை முறை வந்து கிட்டத்தட்ட அனகோண்டா மாதிரி தான். ஒரு இரையை பார்த்தா அதை வந்து கவ்வி பிடிச்சிரும். பிடிச்சிட்டு அதனுடைய உடம்ப வச்சு அதை சுத்தி இருக்கும். இருக்கும்போது ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க, அது எலும்பை உடைச்சு அதை கொல்றதுக்காக இது வந்து இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது எலும்பை உடைக்கிறத விட ரத்த ஓட்டத்தை நிறுத்தி 2ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள அதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிட்டு அதை முழுசா கொன்னுட்டு அதை முழுங்குறதுக்காக அப்படி செய்யுது அப்படின்னு இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மலைப்பாம்புகளுடைய வேட்டை முறை. இன்னொன்னு என்னன்னா, மலைப்பாம்புகள் வந்து ஆம்பஸ் பிரெடேட்டர், அதாவது ஒரு மாதிரி காத்து இருக்கும். அதனால வேகமாலாம் ஊர்ந்து போய் வேட்டையாட முடியாது. ஒரு மானெல்லாம் வேட்டையாடணும்னா டக்குன்னு போக முடியுமா? முடியாது. அதை விட மான்கள் வந்து வேகமா தப்பிச்சு ஓடும். அப்ப மரத்துக்கு மேலேயோ இல்லைன்னா புதர்களுக்குள்ளேயோ அது வந்து பதுங்கி இருக்கும். உதாரணத்துக்கு மரத்துக்கு மேல இருக்குன்னா இங்க வந்து மான் வந்து கீழே இருக்குன்னா டக்குன்னு அது மேல விழுந்து அதை அப்படியே சுருட்டி அதை வந்து அப்படியே முழுங்கிரும். சரி ப்ரோ, மலைப்பாம்பை பொறுத்த வரைக்கும் விஷத்தன்மை இருக்கா? விஷம் எவ்வளவு அளவு இருக்கும்? மலைப்பாம்புகளுக்கு விஷம் கிடையாது. பொதுவாக அதுக்கு விஷம் இல்லாதனால தான் சுருட்டுது. இதுக்கு ஒருவேளை விஷம் இருந்தா இது கொத்திட்டு அது முழுசா வந்து இறந்ததுக்கு அப்புறம் இது முழுங்கலாம்ல. அதனால அதுக்கு விஷம் இல்லாதனாலதான் இது போய் முழுங்கவே செய்யுது. இருந்தாலும் மலைப்பாம்புகளுக்கு கிட்டத்தட்ட 100 பற்கள் வரைக்கும் இருக்கும். ஆனா எல்லா பற்களுமே இப்படி உள்ள நோக்கி இருக்கும், வெளியே நோக்கி இல்லாம. ஏன் உள் நோக்கி இருக்கும்னா, இப்ப ஒரு இறைய முழுங்கும் போது அந்த இறை இப்படி வெளியே வர பாக்குது அப்படின்னா அப்ப அந்த உள்ள நீட்டிட்டு இருக்கிற பல்லு வந்து அந்த சதையை கிழிச்சு குத்தும். அதனாலே வெளியே வர முடியாது. வெளியே வர்றதுக்கும் இறக்காத உயிரினங்களா இருந்தா அது முயற்சி செய்யவும் செய்யாது. அதுக்காக அதுக்கு அந்தமே அமைப்பும் இருக்கு. சரி ப்ரோ, இப்போ ஒரு மலைப்பாம்பு இல்ல, நான் பொதுவா ஒண்ணு கேட்கிறேன். விஷம் இருக்கிற பாம்பும் இருக்கு, சுருட்டி வேட்டையாடுற பாம்பும், ரெண்டும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பாம்பு இருக்கா? ரெண்டும் சேர்ந்துலாம் இல்ல. ரெண்டும் சேர்ந்து எந்த பாம்பும் கிடையாது. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு பாம்புக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது தேவை இருந்தாதான் அது வந்து இருக்கும். இப்ப மலைப்பாம்புகள் சுருட்டி கொள்ள முடியும்னா அதுக்கு எதுக்கு விஷம்? ஒருவேளை இருக்கலாம்ல. இல்ல, அதே ஒரு விஷப்பாம்புனால கொத்தியே அதை வந்து கொண்டுற முடியும்னா அது எதுக்கு மறுபடியும் சுருட்டணும்? சோ ரெண்டுமே வந்து உயிரை எடுக்கிறதுக்கு தான் பயன்படுதுன்றப்போ 2 ஆயுதம் தேவையில்லை. ஒருவேளை அப்படி ரெண்டுமே இருக்கிற மாதிரி பாம்பு இருந்திருந்தா இந்நேரம் நிறைய அது பரிணாம வளர்ச்சியில அதுதான் வந்து தப்பி பொழைச்சு இந்த காலத்துல அதிகமா உயிர் வாழ்ந்திருக்கும். ஓகே ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு கேள்விகள் அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? கேள்விகள் இருக்கா? நான் சொல்லணும். என்னன்னா, மலைப்பாம்புகளை வச்சு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா உண்மையாகவே நடந்தது. அனகோண்டாக்களை விட மலைப்பாம்புகள் வந்து அதிகமா மனுஷங்களை வந்து முழுங்கி இருக்கு. ஸோ அது பத்தியும்
மலைப்பாம்புகளுக்கும் சிங்கம், புலி, யானை அதுக்கெல்லாம் பிரச்சனை நடக்குது. அது என்ன, அதெல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். மலைப்பாம்புகளை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சார் மலைப்பாம்பு இப்படித்தான் வாழுது, அதோட வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்குது அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச கேள்விகள்லாம் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, மலைப்பாம்போட கேள்வி, இந்த கேள்வி ஏன்ப்பா விட்டேன், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மலைப்பாம்புகளுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சிங்கத்துக்கு, புலிக்கு, யானைக்கு மலைப்பாம்பால ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான பதில் அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல பாருங்க. தேங்க்யூ.